இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இறைவனின் ஆசீர் என்றும் நம்மோடு இருப்பதை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளும் நமக்கு கிடைக்கும் இறைவனின் ஆசீருக்காக நாம் நன்றி கூறுவோம். தேடல் என்பது நம் வாழ்வில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. நம் ஒவ்வொருவரிடமும் இறைவனை தேடும் ஆவல் மேலோங்கி இருக்கிறதா என்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்க்க வேண்டும். இன்று நமது தேடல் தேவையில்லாத பொன்னையும் பொருளையும் தேடுவதாகத்தான் அமைந்திருக்கிறது. தேவையில்லாத விஷயங்களுக்காக நேரத்தை செலவிடும் நாம் ஆண்டவரின் பாதத்தில் அரை மணி நேரம் அமர்ந்து நேரத்தை செலவிட மறுத்து விடுகிறோம். ஆண்டவரின் காரியத்தில் அக்கறை காட்டாமை நம்மில் பலருக்கு பழக்கமாகிவிட்டது. நாம் என்ன தவறு செய்தாலும் இறைவன் மன்னித்து விடுவார் என மனதிற்குள் நினைத்து கொண்டு அவர் பாதம் அமர நாம் நேரம் ஒதுக்குவதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இறைவனுக்காக நாம் நேரம் ஒதுக்கி அவரிடத்தில் பேசும்போதுதான் நமக்கு நிறைவான அமைதி கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வோம். பூமிக்கடியில் தேடியவர்கள் பொன்னையும் வைரத்தையும் விலை மதிப்பில்லாத கனிமங்களையும் கண்டுபிடித்தார்கள். வானத்தில் தேடியவர்கள் கோள்களையும் விண்மீன்களையும் பிரித்து பெயரிட்டார்கள். நூலகங்களில் தேடியவர்கள் ஞானிகளாகவும் அறிவியல் மேதைகளாகவும் உலகிற்கு அறிமுகமானார்கள். தங்களுக்குள் தேடியவர்கள் தங்களையும் இறைவனையும் கண்டு ஆன்மீக செல்வங்களை அள்ளி கொடுக்கிறார்கள். ஆன்மீகம் என்பது உள்நோக்கிய தேடுதல். தாம் இருக்கும் நிலையை முழுமையாக உணர்தலே உண்மையான தேடுதல். முதலில் நமக்குள் இருக்கும் இறைவனை கண்டுகொள்வோம். அப்போதுதான் அந்த இறைவனை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும். இறை நம்பிக்கை மிகுந்தோரில் இறை உணர்வு வேரோட்டமாயிருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் இறை உறவில் இணைந்திடுவோம். இயற்கை வளம் நிறைந்த கேரளத்தின் ஆற்றுப்படுகை. ஒரு நாள் அங்கு நீச்சல் போட்டி ஒன்று நடக்கிறது. போட்டியை காண ஏராளமான மக்கள் கூடியிருக்கிறார்கள். கூட்டத்தினரிடையே ஒரு சிறுமி தனது தந்தையுடன் போட்டியை கண்டு கொண்டிருக்கிறாள். முதலில் வரும் வீரனை பார்த்து எல்லோரும் உற்சாகமாக கைதட்டுகிறார்கள். அப்போது சிறுமி அவளது தந்தையிடம், இவர் மட்டும் எப்படி இவ்வளவு வேகமாக முன்னேறி செல்கிறார் என்று கேட்கிறாள். இந்த கேள்வியை சற்றும் எதிர்பாராத ஆன்மீகவாதியான தந்தை, மகளே, தண்ணீரில் நீந்துபவர்கள் தண்ணீரை பின்னுக்கு தள்ளுகிறார்கள், அப்போது அவர்கள் முன்னுக்கு செல்கிறார்கள். அதே போல நாமும் உலக ஆசைகளை பின்னுக்கு தள்ளும் போது இறைவனை அடைய முன்னுக்கு செல்கிறோம் என்று சொன்னாராம். சிறு வயதிலேயே பேராசைப்படாமல் வாழ வேண்டும் என்பதை ஒரு நிகழ்வின் மூலம் உணர்த்திய திருப்தி அந்த தந்தைக்கு இருந்தது. நாமும் தேவையில்லாத விஷயங்களை தேடுவதை விடுத்து நம் ஆண்டவரை தேடுவோம், அவரை கண்டுகொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் இறைவனை கண்டுகொள்ள முயற்சி செய்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் செய்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மனம் மாற ஆவல் கொண்டீர்களா? நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். இன்று நீங்கள் உங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்தீர்களா? உன் நாட்டங்களுக்கும் வலிமைக்கும் அடிமையாகாதே. உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே. என்று நீங்கள் தேவையில் இருப்போருக்கு தர்மம் செய்தீர்களா? கட்டளையை முன்னிட்டு ஏழைகளுக்கு உதவி செய். தேவையின் பொழுது அவர்களை வெறுங்கையராய் திருப்பி அனுப்பாதே.
இன்று நீங்கள் இறை வார்த்தைக்கு செவிமடுத்து அதன்படி வாழ்ந்தீர்களா? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள். இன்று நீங்கள் மற்றவருக்கு வளர்ச்சி தரக்கூடிய செயல்களை செய்தீர்களா? ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக. ஒருவர் மற்றவர்க்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயல்வோமாக. இந்த நாளில் நாம் இறைவனுக்கு உகந்த பல நல்ல செயல்களை செய்திருந்தாலும் கூட சமயங்களில் இறைவனுக்கு எதிரான செயல்களையும் செய்து அவருடைய மனதை காயப்படுத்தி இருப்போம். அத்தகைய நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதிய உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும்
இருந்தருளும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது செவிகளை என் பால் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், நீர் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். இறைவனின் பராமரிப்பு இந்த இரவு முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1 முதல் 11 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 44, இறைவார்த்தைகள் 9 முதல் 10, 13 முதல் 14 மற்றும் 23 முதல் 24 வரை. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 40 முதல் 45 வரை. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாளிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், எவருக்கும் ஒன்றும் சொல்லாதபடி கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டுச் சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய்ச் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார்.
எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உம்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். புறக்கணிக்கப்பட்ட மக்களை இயேசு நாடிச் செல்கிறார். அவர்களுக்கு நலம் அளித்து அவர்களை சமுதாயத்தோடு இணைக்கும் பணியை இயேசு மேற்கொள்கிறார். நாமும் கடவுளின் முன் அனைத்து மனிதரும் ஒரே மதிப்புடையவர்களே என்பதை உணர்ந்து செயல்பட நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நம் அன்பர் இயேசுவின் அழைப்பிற்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதி
பாடுவோம். இறைவனின் உடனிருப்பு நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை சிமியோன் பாடல் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜனவரி 15 புனித வனத்துச் சின்னப்பர். எகிப்து நாட்டில் தபேஸ் பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த செல்வந்த குடும்பத்தில் கிபி 229ஆம் ஆண்டு பிறந்தார் வனத்துச் சின்னப்பர். தன் பெற்றோரினால் இறைபக்தியோடு வளர்க்கப்பட்ட இவர் தன் 15வது வயதில் தன் பெற்றோரை இழந்து தனிமையில் வாழ்ந்தார். கிபி 250ஆம் ஆண்டு அரசன் தீசியுஸ் கிறிஸ்தவர்களை கொன்றழிக்க தன்னை காத்துக்கொள்வதற்காக தபேசின் அருகிலுள்ள பாலைவனத்திற்குச் சென்ற இவர் அங்கிருந்த சிறு குகையில் தங்கி தனிமையில் ஜெபித்து வாழ்ந்தார். அனுதினமும் ஒரு காக்கை தருகின்ற அரை அப்பத்தினையும் குகையின் அருகிலிருந்த பேரீச்ச மரத்தின் பழங்களையும் உணவாக உட்கொண்ட வனத்துச் சின்னப்பர் பேரீச்ச இலைகளை ஆடையாக அணிந்து கொண்டார். இவரது காலத்தில் வாழ்ந்த வனத்து அந்தோணியாருக்கு இறைவன் வனத்து சின்னப்பரை பற்றி வெளிப்படுத்த வனத்து அந்தோணியார் இவரை சந்தித்து இறை அனுபவங்களை பெற்றார். தான் மரிக்க இருப்பதினை வனத்து அந்தோணியாரிடம் தெரிவித்த வனத்து சின்னப்பர் தான் இறந்த பின்பு புனித அத்தனாசியாரின் அங்கியினை தன் உடலின் மீது போர்த்தி புதைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தன் ஜெபம் மற்றும் தவத்தின் வாயிலாக ஆண்டவரோடு ஒன்றிணைந்து வாழ்ந்த அருட்துறவி வனத்துச் சின்னப்பர் கிபி 341ஆம் ஆண்டு தன் 113வது வயதில் விண்ணகமடைய அவர் கேட்டுக்கொண்டதன்படி புனித அத்தனாசியாரின் அங்கியானது அவரது உடலில் போர்த்தப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. அருட்துறவி வனத்து சின்னப்பரின் நல்லடக்கத்திற்கு 2 சிங்கங்கள் குழியினை வெட்டி உதவி செய்ததாக புனித ஜெரோம் பதிவு செய்கிறார். உலக வாழ்வினை துறந்து பாலைவனத்தில் 90 ஆண்டுகள் ஜெபித்து வாழ்ந்த முதல் வனவாசியான வனத்துச் சின்னப்பரை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித வனத்துச் சின்னப்பரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வனப்பகுதியில் வாழுகின்ற மக்களுக்காகவும் அவர்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் காட்டிய வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம். நாளைய தினம் நாம் நம்மிடமுள்ள ஏதாவது ஒரு பொருளை மற்றவர்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்து வாழ்வோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. உட்படுத்தாதே
என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளினுடைய வல்லமை, கடவுளுடைய ஆற்றல் நம்மை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாலும் சமாதானத்தாலும் நிரப்பி கொண்டிருக்கிறது. இந்த அற்புதமான நாளிலும் அதை நாம் உணர்ந்திருப்போம். அதற்காக நமது ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இன்றைய சிறப்பான நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவிக்கின்ற நம் சகோதரிகளுக்காக, நமது குடும்பங்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, இயேசுவே, குழந்தை பாக்கியத்தை மாபெரும் கொடையாக அந்த குடும்பங்களுக்கெல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற தேவனே, இதோ குழந்தை பாக்கியம் இல்லாமல், குழந்தை செல்வம் இல்லாமல் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலவிதமான அவல பேச்சுகளால் முடங்கி போய் கிடக்கின்ற என் சகோதரியை, என் சகோதரனை, இந்த குடும்பங்களை நீர் பாரும் ஐயா. உமது இரக்கத்தால் இந்த குடும்பங்களை நிரப்பும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு நீர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து மகிழ்ச்சியை, சந்தோஷத்தால் அந்த குடும்பங்களை எல்லாம் நீர் நிரப்ப வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, உம்மால் இயலாதது ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். குழந்தை செல்வத்தை கொடுத்து இந்த குடும்பங்களுக்கு நீர் வரங்களை நீர் அள்ளி தரும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது பிள்ளைகள் இவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் பேரிரக்கமும் நம்மை நாளும் வழிநடத்தி கொண்டிருப்பதை உணர்ந்திருப்போம். தொடர்ந்து இறை அருளும் ஆசீரும் நம்மில் தங்கும். அன்னை மரியாளும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவே. கருணையின்